டேசியோட ஃபுல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. டேசி பற்றி இதோ ஏவி உங்களுக்காக. பாப்பா ரோஜா பூ அந்த பாட்டு பாடுமா? ரோஜா பூ அந்த பாட்டு வேண்டாடி, மலர்கள் கேட்டேன் பாடு. மலர்கள் கேட்டேன் அந்த பாட்டு வேண்டாடி, அலைக்கடல் பாடுறி. பாத்தீங்களா அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக நீ என்னெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு. இதுதான் என் ஃபேமிலி. டெய்ஸி சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகா பாடுவான். அவ குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் தான் அக்கானாலும் அவ தான் வந்து எனக்கு அக்கா மாதிரி நிறைய விஷயத்துல மெச்சார்டா பிஹேவ் பண்ணுவா. நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுப்பா. என்னோட நேட்டிவ் வந்து அடைக்கலாபுரம், தூத்துக்குடி. எனக்கு வந்து மியூசிக் தான் 24/7. சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்தா என்னை சுத்தி மியூசிக் 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 மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு மியூசிக் மேல ஆர்வம் வந்ததுக்கு காரணம் வந்து எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து ஒரு மியூசிக் கண்டக்டர். ஸோ எங்க அப்பா என்னதான் பிஸியா இருந்தாலும் காலையில ஒரு 5 மணிக்கே என்னையும் எங்க அக்காவையும் எழுப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலயும் என்னெல்லாம் எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 5 மணிக்கு எழுப்ப ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 6 மணிக்காவது நான் கண்ணையே திறப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கும் எங்க அக்காவுக்கும் எங்க அப்பா மியூசிக் சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி கொடுத்து தான் எனக்கு மியூசிக் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என் பொண்ணு பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே ஒரு 2 அடி ஸ்பீக்கர் மாதிரி அவளை பக்கத்துலயே வச்சு பாட சொல்லி கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் எங்க அம்மா வந்து வெரி பேட். அவங்களுக்கு டிவி போன்ல எல்லாம் பாட்டு கேட்க மாட்டாங்க. நான் வீட்டுல வெட்டியா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அதை பாடு இதை பாடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச சாங் எது எனக்கு தெரியல இல்ல நான் பாட மாட்டேன்னு சொல்லிட்டுனா அவ்வளவுதான். எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே டிஷ்ல தெரியும். அது பாவக்காவெல்லாம் கொண்டு வந்து மனசாட்சியே எல்லாமே இது சாப்பிட்டே ஆகணும்னு வந்து நிப்பாங்க. டெய்ஸியால தான் நான் வீட்டுல எப்பவுமே திட்டு வாங்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது அவளால வந்து நான் திட்டு வாங்கிடுவேன் வீட்டுல. இதனால அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அண்ட் என் அப்பா வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படின்னா நான் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்ப்பேன். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கும் எனக்கு. அண்ட் நானும் வெக்கமே இல்லாம போய் அதெல்லாம் கேட்பேன். ஆனாலும் எங்க அப்பா எனக்காக அதெல்லாம் வாங்கி தருவாங்க. அண்ட் என் மேல எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதை விட எங்க அப்பாவுக்கு பல மடங்கு நம்பிக்கை இருக்கு என் மேல. ஏன்னா நான் மியூசிக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மியூசிக்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எங்க அப்பா பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அண்ட் அவர் நம்பிக்கை அண்ட் அந்த சப்போர்ட்டுமே வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பயமாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் பாடியிருக்கேன், கோரஸ் பாடியிருக்கேன். பட் அதுக்கான ஒரு ரெக்கக்னைசேஷன் எனக்கு கிடைச்சதில்லை. நம்ம ஒரு பெரிய ஆளாய் காட்டணுமே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. எத்தனையோ வருஷம் நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம். என்ன போல நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. யாருமே வெளியுறதுக்கு தெரியாது. எல்லாம் இந்த 4 சோத்துக்களை வாசிட்டு இருக்கிறோம். ஆனா பொது ஜனங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் வர்ற எத்தனை பிள்ளைங்களை பார்த்திருக்கேன். பெரிய பெரிய ஸ்டாரா மாறிட்டாங்க. இப்ப பாருங்க, என் மகளும் சூப்பர் சிங்கர்ல இருக்கிறா. இப்ப நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எனக்கான ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அண்ட் அப்பாவோட நம்பிக்கை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பா ஒரு பெரிய சிங்கர் ஆவேன். இந்த மாதிரி என் பொண்ணு 4 சோத்துக்குள்ள இல்லாம எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு பெரிய சிங்கர் ஆவான்னு நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஜட்ஜஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷான் சார் கூட ஒர்க் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டாரு. மேம் கூட நிறைய டிவோஷனல் ஆல்பம் எங்களுக்கு பாடிருக்கீங்க. அம்மா சுஜா மேம் நீங்கள் பாடும்போது நான் ஆர்கெஸ்ட்ராவில் வாசிச்சிருக்கேன் ரெக்கார்டிங்கில். எஸ்பி வெங்கடேஷ் சார் ரெக்கார்டிங்கில் பாப்பா மகாம காம பாப்பா மகாம காம பாப்பா சனி நீங்கள் பாடினீங்க. தும்பி பெண்ணே வாவா அந்த சாங். கரெக்ட். அப்போ நான் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கேன். நான் ரெக்கார்டிங்கில் சார் எங்களுக்கு நிறைய பாடியிருக்காங்க. ஆல்வாத்திஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு அவங்களோட இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
இன்னைக்கு வந்து உங்க பொண்ணு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் முன்னாடி இன்னைக்கு இவ்வளோ ஃபேமஸாக இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டேசி இன்னைக்கு இவ்வளோ பாடி இப்படி ஒரு மேடையில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை சம்பாதிக்கிறது பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் மட்டும் இல்லை, நம்ம எதிர்பார்த்தது தான். சின்ன வயசுலேருந்தே நான் எதிர்பார்த்தது தான். நான் சின்ன வயசுல அவளோட டேலண்ட் கண்டுபிடிச்சேன். ரீரிகார்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது டெய்ஸி வந்து என் மடியில் தான் உட்காந்துருப்பான். சின்ன வயசுலேயே சொல்லப்போனால் 2.5 வயசுலேயே நான் வந்து கீழே ஹார்மோனியத்தில் டியோ ஏதோ நோட்டு செக் பண்ணுறேன், இங்கேருந்து சத்தம் வருது. என்னடா சேம் அதே பிச்சு 2.5 வயசுல. ஒருவேளை எனக்கு சந்தேகம், சுதி மாற்றி வாசம் வாசம் டக்குன்னு பாடினேன் 2.5 வயசுல. அப்போ கண்டுபிடிச்சு ஏதோ சுதி சென்ஸ் இருக்குது. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து விட்டு கொடுக்காம சரி அவங்களுக்கு சிங்கிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து அவங்களோட பேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ண விட்டு அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு நம்ம ஃபேமிலி சார்பாக நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் சார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு பண்ணிட்டாங்க. அது தெரியாத ஸ்டோரி யாருக்கும். 30 வருஷம் முன்னாடி பண்ணிட்டாங்க. திருச்செந்தூர் அடைக்கலாபுரம் என்னோட சொந்த ஊர். எங்கள் அப்பா டீச்சர், எங்கள் அப்பா ஹெட் மாஸ்டர். மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. +2 முடிச்சுட்டு எங்கள் அப்பா என்ன கூட்டிகிட்டு வந்துட்டாங்க VRS கொடுத்துட்டு. எங்கள் அப்பா எனக்கு பண்ணது நான் இன்னைக்கு மகளுக்கு பண்ணணும். பட் ஆக்சுவலி எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அதே அளவு எங்கள் அம்மா பண்ணுவாங்க எனக்கு. பிகாஸ் அப்பா ஒர்க் போகிறப்போ என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறது, கிளாஸ் கூட்டிகிட்டு போகிறது, எவ்ரி கிளாஸ் மிஸ் பண்ணாமல் எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து கூட எப்போவுமே வருவாங்க. ஸோ கண்டிப்பாக என் ஃபேமிலியில் ஒரு மெயின் பில்லர்ஸ் தே ஆர். என் சிஸ்டர் ஆல்சோ ஷி யூஸ் டு ஹெல்ப் மீ அ லாட். ஸோ இவங்க 3 பேர் தான் எனக்கு உலகம். ஸோ தே ஹெல்ப் மீ அ லாட். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு த லாட். டெய்ஸி வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் டிவியில் பாடணும்னு ரொம்ப ஆசை. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பாடி ஒரு பெரிய சிங்கர் ஆவான்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா சார் நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்காக வாசிக்க அண்ட் உங்கள் பொண்ணு உங்களுக்காக பாட இந்த மேடையில் பண்ணிடலாமே. பண்ணலாம் கண்டிப்பா. ப்ளீஸ். இமான் சார் நான் கண்டக்ட் பண்ணேன் இந்த சாங் ஸ்ட்ரிங்ஸ். அது நேஷனல் அவார்டு கிடைச்சது. அப்படி பாப்பாக்கு டெடிகேட் பண்ற மாதிரி இந்த சாங் வாசிக்கிறேன்.
அவர்களுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மக்களே. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்தோட நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் உங்க குடும்பத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்டையர் சூப்பர் சிங்கர்ஸ் ஃபேமிலி சார்பா, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பா உங்களுக்கு வாழ்த்து.